ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்எம் மொபைல் சர்வீஸ் கடியாப்பட்டி. இன்றைக்கி வந்து போக்கோ C3 இந்த மொபைல் வந்து ஸ்க்ரீன் லாக் வந்து கஸ்டமர் மறந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் லாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கொடுங்க ரிமூவ் பண்ணலாம் அப்படிலாம் எதுவும் பண்ணல. கஸ்டமர் வந்துட்டு ஒரு என்கொயரி பண்ணியிருக்கோம். என்னென்னா அவங்கள்ட்ட வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரியுமா அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கேட்டுட்டு தான் நம்ம வந்து ரீசெட் பண்ணுறது. ஏன்னா மெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நீங்களே உங்கள் மொபைலை வந்து லாக் எடுத்துக்கலாம். அதுக்கான வீடியோஸ்லாம் யூடியூப்லேயும் இருக்குது. அது வேல்யூம் அப்பையும் பவரையும் ப்ரெஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு ரெக்கவரி மோடு வரும். அதில் வந்து விப் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா மொபைல் வந்து நார்மலாக ரெடி ஆயிரும். அதே உங்களோட மெயில் ஐடி தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் நீங்கள் வந்து கொண்டாந்து கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி தான் நம்மளோட இப்போ கொடுத்த மொபைலோட கஸ்டமர் வந்து அவங்களோட மெயில் ஐடி தெரியலன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து பண்ணி மொபைல் ரெடி வந்து போகிறோம். இப்போ வந்து நம்ம ஹேண்ட் ரீசெட் பண்ணிட்டோம். ஹேண்ட் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி தெரியாதனால நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்தோம்னா மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அது நமக்கு கஸ்டமர் தெரியாதனால இப்போ நான் வந்து ரீசெட் பண்ண போகிறேன். மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மாடலு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு ரீசெட் FRP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா மொபைலை கனெக்ட் பண்ண சொல்லும். இப்போ வந்து மொபைல் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூட்லோட லாக்டு ஆப்ரேஷன் ரீசெட் FRP ஓகே, ஆப்ரேஷன் ஃபினிஷ்னு வந்துருச்சு. இப்போ வந்து மொபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியாகி மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா நார்மலாக நம்மளோட லாங்குவேஜ் ஒய்ஃபை பாஸ்வேர்டு கேட்கும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லுவோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சில செக்கிங்லாம் பண்ணி அப்டேட் பண்ணி இப்போ வந்து அந்த மெயில் ஐடி ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இப்போ நம்ம அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். பார்த்திங்கன்னா போக்கோ C3 அப்படிங்கிறத போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ போர்ட்டு கனெக்ட் ஆகிடுச்சுனாவே ஓகே, மொபைல் வந்து 100% ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வந்து செக்கிங் ஆகிட்டுருக்கு மொபைலு. இப்போ அந்த ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் வந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ வந்துருச்சுனாவே மொபைல் ஓகே ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டோம். பிரைட்னஸும் மொபைல் கம்மியாக இருக்குது. சார்ஜும் டவுனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக வந்து கேமராவில் வந்து தெரியல. எப்போவுமே உங்கள் மொபைலை வந்து சாஃப்ட்வேர் வந்து போச்சு இல்லை ஏதோ ஒரு இஷ்யூனால நீங்கள் மொபைல் வந்து எப்போவுமே வந்து ஃபுல் சார்ஜிங் பண்ணி கொண்டு வாங்க. அது எப்போவும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை பார்த்து கொடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மொபைல் ரெடி ஆகிடுச்சு. இதே மட்டும் உங்களுக்கும் ஸ்க்ரீன் லாக் எடுக்கணும்னா நம்ம சர்வீஸ் சென்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்ஸ்.